வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டையே உலுக்கிய, இந்தியாவே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற டேகோடு பல்கலைக்கழக வளாகத்திலே கல்லூரி படிக்கும், அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுடைய ஒரு கனவு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அப்படிங்கிறதான். அவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ், புகழ்பெற்ற, பாரம்பரியமிக்கமான அந்த ஒரு கல்லூரி வளாகத்தில், அந்த கேம்பஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிக்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும், தமிழ்நாடு குறிப்பாக இந்தியா பெண்களுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற நாடு அப்படிங்கிறத அந்த சம்பவம் நிகழ்ந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே உறைந்து போனார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது டிசம்பர் 23 கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு ஒரு அலைபேசியில் ஒரு பெண் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிருக்கேன், செகண்ட் இயர். நான் அந்த கேம்பஸ் வளாகத்தில் நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஒரு 8 மணியாப்பில் பேசிக்கிருந்தோம். அப்போ ஒரு இளைஞன் ஒருத்தன் என் பாய் ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டை விரட்டி அடிச்சுட்டு என்னை பாலியல் சீண்டல் ஈடுபட்டான் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு அந்த அம்மா அந்த பெண் காலை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண உடனே போலீஸார் அதையே ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து அதை விசாரிக்கிறாங்க. அப்போ அன்றைக்கி இது சம்பவம் நடந்தது டிசம்பர் 23 24 காவல்துறை முழுவதும் சாதாரணமாக விசாரிச்சுக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடியோ வைரலாக பரவனோடனே காவல்துறை மீடியாக்கெல்லாம் பேசினோடனே இது ஒரு சிவியராக பார்க்கப்படுகிறது. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சிசிடிவி கேமரா அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா, அப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் எவ்வளோ குறைகள் இருக்குது. பல இடத்துல சிசிடிவி கேமரா கிடையாது, பின்னாடி பல கேட்டுகள் இருந்தால் ஓப்பனில் இருக்குது, செக்யூரிட்டி கிடையாது, யார் வேணாலும் உள்ளே போனால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேப்ஸ், செக்யூரிட்டி லேப்ஸு, அதை பாதுகாப்பு குறை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த கோட்டூர்புர காவல் நிலையத்தில் விசாரிக்கிறாங்க. சிசிடிவி கேமராலாம் வச்சு ஒரு 15 பேரை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அன்னைக்கு ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் தான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இதை நடத்துகிறாரு அப்படின்னு. இந்த ஞானசேகரன் அன்னைக்கு மட்டும் இந்த சம்பவத்தை நடக்கலை, இதுக்கு முன்னாடியே கூட பல பெண்களை இதே மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார் அப்படின்னும், இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படிங்கிறது மாதிரி. இவர் சென்னையில் அவுட்டர் ஏரியாவில் பிறந்து வளர்ந்து பின்னாடி வேலைக்காக அந்த பகுதியில் அந்த கோட்டூர்புரத்தில் 4-5 பிரியாணி கடை போட்டிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே பிரியாணி கடை வச்சுருந்து அங்கே உள்ள செக்யூரிட்டிக்கெலாம் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பிரியாணி கொடுத்துட்டு அதை வச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது, அந்த மாதிரி இருந்திருக்காரு. இவர் இது போக ஒரு திருட்டுலலாம் ஈடுபட்டிருக்காரு. பல வீடுகளில் திருடி அந்த நகைகளை ஷேர் பண்ணுறது அப்படின்லாம் இவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட 20 வழக்குகள் இவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போலாம் நிறையா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஞானசேகரன் ஒரு புறம்போக்கு HRNC, அதாவது இந்து சமய அறநிலையத்துறையோட ஒரு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டினார் அப்படின்னு சொல்லியும் காவல்துறை இவருடைய இது எப்படின்னா, மோடஸ் ஆப்பரண்டி, குற்றம் எப்படி செய்வார் அப்படின்னா, குற்றம் செஞ்சுட்டு ஆள் 20 நாள் 30 நாள் என்ன செய்ய மாட்டார்னா அந்த ஊர்லேயே இருக்க மாட்டார். ஆனால் காவல்துறையால் அந்த மோப்ப நாயிலேருந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும், யாராவது கண்டுபிடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி போலீஸை வீட்டை நெருங்குது அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுவார் அப்படிங்கிறது தான் இவருடைய இது. அதனாலேயே பல இடங்களில் இவரை திருட்டில் தொடர்ந்து ஈடுபட்டாலும் இவரால் கண்டுபிடிக்க முடியல. அதுபோக இவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் சீண்டல் ஈடுபடுறது, அதே மாதிரி கடற்கரை ஓரங்களில் பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரெஸ்ஸில் போயிட்டு என்ன செய்கிறது, இந்த மாதிரி காதலர்கள் பேசிக்கினாங்கன்னா அவங்க மிரட்டி பாலியல் சீண்டல் ஈடுபடுறது மாதிரி நிறைய அவர் செஞ்சுருக்காரு. இதில் இந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் அன்றைக்கி அந்த டிசம்பர் 21 துணிந்து காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுனால தான் இது இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. அந்த மாதிரி இதோட முடியலை. இது பரபரப்பாக எதிர்க்கட்சிகள்லாம் எடுத்து மீடியாக்கெல்லாம் பேசின உடனே இதை நீதிமன்றமே தானாக சூமோட்டாக இந்த வழக்கை விசாரிக்குது. அப்போ இந்த வழக்கு இதில் என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இந்த போஸ்கோ வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்குலலாம் எஃப்ஐஆர் வெளியில் லீக் ஆகக்கூடாது. ஆனால் காவல்துறையோட அந்த எஃப்ஐஆர் அப்டேட் பண்ணையில் வெளியில் வந்துருச்சு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள், பாஜகவோட முன்னாள் தலைவர்கள் கூட எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் கேள்வி கேட்டிருந்தார். அப்போ அங்கே உள்ள காவலர் அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ண ஒரு 3-4 ஜேர்னலிஸ்ட்டு அவங்களுடைய செல்ஃபோனெல்லாம் வாங்கி விசாரணை பண்ணிக்கிருந்தாங்க. அது ஒரு பக்கம். அதுபோக அந்த ஞானசேகரன் அந்த பெண்ணிட்ட பேசிய போது, நீ என்கிட்ட மட்டும் இருக்கிற மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான சார்ட்டையும் நீ அவர் கூப்பிட்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினது. யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே எதிர்க்கட்சிகள்லேருந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பேசக்கூடியது. இந்த வழக்கு கூட யார் அந்த சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
இப்போ யார் இந்த சார் போய் அடுத்து யார் இந்த தம்பி, யார் தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் போகுதுன்னு வச்சோன்னேன். ஸோ இவ்வளோ ஒரு சென்சேஷனலான ஒரு பரபரப்பான ஒரு கேஸ் தான் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆனது, யார் எஃப்ஐஆர் லீக் அவுட் பண்ணது, அதே மாதிரி ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஞானசேகரனுக்கு பின்னாடி வந்து பல பெரும் அரசியல் புள்ளிகள்லேருந்து மற்ற ஒரு 3-4 நிறைய பேர் இருக்கிறதாகலாம் வந்து நிறையா இப்போ மீடியாக்கள்லாம் பேசப்பட்டுச்சு. அவர்கள்லாம் வந்து இது வரைக்குமே வந்து கைது செய்யப்படலை, விசாரிக்கப்படலை, யார் அவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி போய் காலகட்டத்தில் இதை வந்து சிபிஐ வழக்கா, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு வந்து அதிமுகலேருந்தும் சரி, பாஜக வழக்கறிஞர்கள் 2 பேர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அப்போ வந்து உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சு அப்படின்னா, ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி 3 ஸ்னேகப்பிரியா அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்பி அவங்க தலைமையில் 3 பெண் எஸ்பிக்களை வந்து நியமனம் பண்ணி இவங்க வந்து இந்த வழக்கை விசாரணிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அந்த 3 எஸ்பிக்கள் வந்து விரைவாக இந்த வழக்கை விசாரித்தாங்க. இது வந்து சென்னை சைதாப்பேட்டை அந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்துக்கிடுச்சு. கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்கை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சென்னை மகிழா நீதிமன்றத்துக்கு இதை மாற்றினாங்க. அப்போ இந்த வழக்கு வந்து தினந்தோறும் டெய்லி பேசிஸில் ஹியரிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஞானசேகரன் சார்பாக வந்து எந்த ஒரு வழக்கறிஞருமே ஆஜராகலை. அப்போ வந்து நீதிமன்றமே என்ன செஞ்சுன்னா, சட்டப்பணி அந்த சட்ட உதவி மையத்திலேருந்து ஒரு 2 அட்வொகேட்டை நியமனம் பண்ணி வந்து ஆஜராக சொல்லி இந்த மாதிரி வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்ககிட்ட இந்த வழக்கில் வந்து சாட்சியங்கள், குறுக்கு விசாரணை அதெல்லாம் நடந்துச்சு. 70-80க்கும் மேற்பட்ட அந்த சார்ஜ் ஷீட்ஸ் இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 12 பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டுச்சு ஞானசேகரன் மீது. 12 வழக்குகள் என்னென்னா அப்படின்னா, பெண் பாலியல் வன்கொடுமை, பின்தொடர்தல், சாட்சியங்களை அளித்தல், பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கன்ஃபைன் பண்ணி அவங்கள நிர்வாணப்படுத்துதல், அதே மாதிரி வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி பல சட்டங்கள், பல பிரிவுகள் கீழே 12 பிரிவுகள் கீழே வழக்கு தொடரப்பட்டது. அதில் ஒன்று தவிர 11 வழக்குகளில் வந்து ஆதாரங்கள் வந்து எவிடன்ஸ் வந்து ப்ரூஃப் ஆகி இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஞானசேகரன் குற்றவாளி, அதாவது ஹீ இஸ் கன்விக்டட் அப்படிங்கிற மாதிரி இது முழுவதும் இதுக்கான சாட்சியங்கள் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கலி, அதாவது அறிவியல் பூர்வமான எவிடன்ஸ் அப்படிங்கிறதா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒன்று. ஞானசேகரன் பேசினது, அந்த மாதிரி அவங்களுடைய செல்ஃபோனை ஆராய்ச்சி பண்ணது, இதிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த எவிடன்ஸ் தான் இதில் வந்து சிறப்பாக செயல்பட்டது அந்த எஸ்ஐடி டீம் தான் சொல்லி சொல்லலாம். அது போக நீதிமன்றம் தினந்தோறும் பேசிஸில் அதை கண்காணித்ததுனால எந்த விதமான அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த பெண்ணுக்கு மட்டுமே கிடையாது, இது மாதிரி வந்து பல பெண்களை வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல் ஈடுபட்டிருக்கான். சில பெண்கள்லாம் அமெரிக்காலலாம் கூட ஒரு பெண் வந்து சும்மா இது மட்டும் கருத்துக்கள் மட்டும் சொன்னாங்க, நானும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு நீதி கிடச்சிருக்கு. எப்படி பொள்ளாச்சி வழக்கு வந்து 2019 பரபரப்பாக பேசப்பட்டு 6 வருஷத்துக்கு அப்புறம் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சோ, 1 மாதத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி இந்த வழக்கில் 5 மாதத்தில் தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. இந்த விரைவாக தீர்ப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு, அதே மாதிரி நீதிமன்றங்கள் கண்காணித்தது, உடனே சார்ஜ் ஷீட் குற்றத்தை பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு டெய்லி பேசிஸில் இந்த வழக்கு நடந்துச்சு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் இருந்து இந்த இதே வந்து நீர்த்து போகிற மாதிரி இல்லாமல் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சென்னை மகிழா நீதிமன்றம் ராஜலட்சுமி அப்படிங்கிற அந்த நீதிபதி வந்து அவங்க தான் வந்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுக்கு தண்டனை என்ன அப்படிங்கிறத ஜூன் 2ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமமாக வந்து தண்டனை வந்து வாழ்நாள் சிறை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த ஞானசேகரன் வழக்கிலேருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து இப்போ இது சொன்னது எல்லாமே வந்து வரலாறு, இது அதாவது வரலாறு மீன்ஸு சொல்லப்பட்ட நிகழ்வுகள். ஆனால் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் வந்து அப்லோட் பண்ணல காவல்துறை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸு. அது காரணம் யார், அது யார் ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரில. அதேமாதிரி ஞானசேகரன் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன யார் இந்த சார் அப்படிங்கிறது அதுவும் இன்றைக்கி தெரியல. அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி எடப்பாடியார் கூட வந்து யாரை காப்பாற்றிருக்காங்க இந்த வழக்கு வந்து இவ்வளோ விசாரணை பண்ணி தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி அதாவது அவர் வந்து தீர்ப்பை வரவேற்றுட்டு யார் அந்த சார் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. 2024 அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அந்த உண்மையான சார் யாருங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் வந்து இது நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி இது ஒன்று. மூன்றாவதாக இன்னொன்று வந்து முக்கியமானது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த அதிகாரத்தின் பக்கத்தில் இருந்தால் நாமளும் வந்து அதிகாரத்தை சுவைக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வந்து தவறான கணக்கில் போடக்கூடாது. என்றைக்குமே வந்து ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம்னா அதிகாரம் நம்மளை கை கழுவி விட்டுரும் அப்படிங்கிறதுக்கு ஞானசேகரன் இதிலேருந்து சமீபத்தில் வந்து ஆகாஷ் பாஸ்கர், அதே மாதிரி வந்து இந்த விக்னேஷ் அப்படின்னு சொல்லி 2-3 பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக வந்து ரத்தீஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாட்டை விட்டே தப்பிச்சு போய் இறங்கியே இருக்காங்க. இன்ன வரைக்கும் எங்கே இருக்கிறாங்க தெரியல, தேடிக்கிறாங்களே வச்சுங்களேன். அப்போ இதுலேருந்து தெரிகிறதுனா திருவள்ளுவர் சொல்கிறது அகலாது அணுகாது அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வந்து அதிகார வர்க்கத்திட்ட ரொம்பையும் கிட்டக்கையும் போகக்கூடாது, அதேமாதிரி ரொம்பவும் தூரமே வந்துடக்கூடாது. டிஸ்டன்ஸில் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஞானசேகரன் வழக்கிலேருந்து பொள்ளாச்சி வழக்கிலேருந்து நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பாடம். எது எப்படியோ, ஆனால் கடைசி வரைக்கும் யார் இந்த சார் அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.